மாணவிக்காக தான் ஒரு யோகி நிற்கிறான். நம்ம வந்து நீங்கள் எப்போ போனாலும் சரி 24 மணி நேரமும் எனக்கு இதுதான் வேலை, எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, நான் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்க அந்த ஆள் கிடையாது. அப்போ அதே மாதிரி தான் சூட்சமத்தில் இருக்கிற யோகியும். அந்த இடத்துல நீங்கள் சரணாகதியை மட்டும் கரெக்டாக பிடிங்க, சரியான விஷயம் நடக்கும். ரொம்ப ரொம்ப நன்றியா, அதை பார்த்துக்கங்க. ரொம்ப நன்றி. அதே பாபா வந்துட்டாருன்னு அதை ஆசைப்பட்டுக்கிட்டு அதை சுகத்தை மட்டும் ரசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம்தான் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வெறும் காட்சிகள் மட்டும் உங்களுக்கு பக்கத்துல இருந்து கொடுத்தவரோட போயிடுவார் அவர். பார்த்துக்கங்க. சரி, ரொம்ப நன்றி. சாப்பிட்ட உடனே திடீர்னு அந்த மாதிரி தியானம் சித்திக்குது ஐயா, அப்போ என்ன பண்ணலாம் ஐயா? அதனால எதனா சைடு எஃபெக்ட் ஆகும்? வயிற்றுல சாப்பாடெல்லாம் இருக்கும்போது உட்கார்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தியானம் சித்திக்குது ஐயா. நீங்கள் வைத்தியர் தானே, சாப்பிட்டோன்னே தியானம் வருதாம்ல? இப்படி உனக்கு தியானம் வர்றது ஓகே தானே இல்லையா? எனக்கு ஓகே ஐயா. அதே மாதிரி மறுபடியும் படுக்கும்போது அப்படியே இருக்கு, படுத்துக்கிட்டு கூட பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். 24 மணி நேரத்தில் எப்படி வேணாலும் பண்ணலாம். எந்த நேரம் குளிக்கும் போது கூட தியானம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னன்னா தியானத்தை ஒரு முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒரு செயல் செய்யுங்க. உங்க குரு வந்து கால நேரம் பார்க்காம உங்களோட உதவியா ஒரு வேலை செய்வார். அவ்வளவுதான் விஷயம். உணவு சாப்பிட்டு உங்களுக்கு தியானம் வர்றதுங்கிறது நல்லதுதான். உணவு சாப்பிட்டு எல்லாருக்கும் தூக்கம் தான் வரும், பரவாயில்ல, நீங்க கொடுத்து வச்சாலும் தியானம் வருது. அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் பண்ணிருக்கீங்க. இப்ப சாப்பிட்டோன்னா தியானம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா வந்துடுங்க. சரி சரிங்க, ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க சாப்பிட்டுருங்க. சரிங்க, நன்றி நன்றி ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஒரு குருபஸ்தன், ஒரு வியாபாரி, ஒரு அரசியல்வாதி, ஆன்மீகவாதி. எனக்கு இங்கே வர்றது எனக்கு தெரியாது. சின்ன குழந்தைகள மஞ்சா பையில ஒரு ஸ்லேட்டு போட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு போனது மாதிரி என் மனைவி கூப்பிட்டு வந்தாங்க. சரி, இந்த ஆரம்பிக்கிறது எப்படிங்கிற விஷயம் மட்டும் கற்றுக் கொடுங்க எனக்கு. தியானத்தை ஆரம்பிக்கிறது எப்படி? இல்லை, அது ஒன்றும் இல்லை, அது எளிமையாக அது தொடங்கிடலாம். உங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அது நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்துட்டு ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் எழுந்து வயிற்றை வந்து சுத்தமாக முன்னாடியே முத நாள் இரவு வந்து 7 மணிக்கு 6 மணிக்கே சாப்பிட்ருங்க. எப்பயுமே பாத்ரூம் போகாமல் தியானம் பண்ணக்கூடாது. அப்படி பாத்ரூம் வரலன்னா காத்திருக்கணும். 5 மணிக்கு குரு சொல்லிட்டாருங்கிறதுக்காக பாத்ரூம் போகாமல் தியானம் பண்ணக்கூடாது. அதோட பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது. அந்த செயலை எப்பயுமே செய்யக்கூடாது. மலத்தை உள்ளே வைத்து தியானம் செய்வது குற்றம், அது பெரிய பாவம்னு சொல்லப்படுற ஒரு பெரிய செயலாக இருக்கிறது. அதனால நீங்கள் காலையில் குளிக்கணும் கூட தேவை கிடையாது. காலையில் நீங்கள் அந்த கடமையை செஞ்சுட்டு ஒரு சின்ன விரிப்பு, ஒரு பாய், சின்ன பாயோ ஒரு டவலோ தனியாக வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அறையில் நம்மக்கிட்ட இருக்கிற செயலிலிருந்து ஒரு வடிவத்தை எடுத்துட்டு சுவாசத்தை மட்டும் கவனிச்சுட்டு உட்காருங்க. ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். நீங்கள் அதை பிடிக்கிறதுக்கு உடனே பண்ண முடியாது, சமயத்தில் மாதம் கூட ஆகும். ஆனால் அதில் சோர்வாயிடாதீங்க. கண்டிப்பாக அது வந்து வேற ஒரு வடிவத்தை எடுத்துகிட்டு போகும். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடல் ஒத்துழைக்காத ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உடல்லாம் வேறு செயலில் இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ நாம் அந்த உடலை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அது உருவாக்கும். அதனால் நீங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிங்க. அது உங்களுக்கான ஒரு பாதையை, ஒரு செயலாக்கத்தை காட்டும். முதல்ல அதிகாலையில் பிடிச்சிக்கங்க, அதுக்கப்புறம் இரவில் கொஞ்சம் பிடிச்சிக்கங்க. இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இதுதான் சுவாசத்தை மட்டும்தான் கவனிக்க போகிறீங்க. அமைதியான ஒரு செயலுக்குள்ளே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15லேருந்து 1 மாதம் ஆகும், கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் தியானம் வரும். சொல்ல முடியாது. உங்கள் ஆன்மா நல்லா இருந்துச்சுன்னா 2வது நாளே முத நாளே கூட வந்துடலாம். ஒரு 15-20 நிமிஷம் திடீர்னு உங்கள் ஆன்மா நல்ல விழிப்போடு இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் உடலை சரியாக பார்த்து அது செயல் செய்யணும். உங்களுக்கு கீழே உட்கார முடியலைன்னா ஒரு சேர் போட்டுக்கலாம், ஒரு நாற்காலி வச்சுக்கலாம். ஒரே இடத்துக்குள்ளே நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு நாற்காலினா ஒரு நாற்காலியாக தான் இருக்கணும். அந்த நாற்காலியை வேறு யாரும் பயன்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு அறையில் ஒரு இடம்னா அந்த இடம் தான். ஏன்னா பல இடங்களில் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன அதிர்வலைகளை என்ன அந்த செயல்களை பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 25 நிமிஷம் உங்கள் வீட்டம்மா உட்காந்துருக்க நாற்காலியில் நீங்கள் உட்காந்து தவம் பண்ணிங்கன்னா அவங்களோட எண்ண அலைவரிசை உங்களை வந்துடும். புரியுதுங்களா? இப்போ நான் உட்காந்துருக்க இடத்துல நீங்கள் உட்காந்து ஒரு 15 நிமிஷம் தவம் பண்ணீங்கன்னா என்னுடைய அலைவரிசை உங்களுக்கு இருக்கும். இதுதான் செயல். அப்போ உங்கள் அலைவரிசை மட்டுமே அங்கே இருக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கணும்.
அதுக்காக தான் ஒரு யோகி ஒரு குகையையோ ஒரு மரத்தையோ தேர்ந்தெடுத்தார்கள். அங்கே அலைவரிசை வேற யார் அலைவரிசையும் இல்லாமல் அவங்க லேட் ஆனதுக்கும் போராடினதுக்கும் என்ன காரணம்னா அந்த அலைவரிசை முதல்ல உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட ரூபத்தில் நம்மளை வந்து தடை பண்ணிடுவாங்க. அதை நம்ம பார்த்துக்கணும். அதிகாலையில் சவுண்டு எதுவும் இருக்காது. நீங்கள் 3:15 கூட எந்திரிக்கலாம். ஏன்னா அந்த நேரம் யாரும் இல்லாத நேரத்துக்குள்ள சத்தம் இல்லாமல் ஒரு 25 நிமிஷம் அரை மணி நேரம் பண்ணி பழகிட்டீங்கன்னா அது வேற வடிவத்துக்குள்ள நீங்கள் மாற தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாகும். ஐயா, தியானம் 4:30 மணிக்கு பண்ணுறேங்க ஐயா. பண்ணினே இருக்கும்போது இப்படி நிமிந்து உட்காடுறேன், ஆட்டோமேட்டிக்காக இப்படி முடிஞ்சிடுங்க ஐயா. முதுகு அப்படியே இப்படி வழங்கி நிமிந்தே இப்படி உட்காந்தாலும் அப்படியே இதுவாகிடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டமணி கட்டியிருக்குல்ல, இது இப்படி பிடுங்கி போட்டுடலாமான்னு தோணுது. அந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே எனக்கு அந்த தெளிவு வந்துடுது. ஒரு 10 நிமிஷம் கூட பண்ண முடியல, கொஞ்ச நேரத்துலேயே அந்த இது. ஐயா, எனக்கு இந்த கண்டமணி, ருத்ராட்ச மாலை, விபூதி இதுக்கான விளக்கம் எனக்கு இது போடலாமா இல்லை தியானத்தில் அதுக்கான தெளிவு வேணுங்க ஐயா. இல்லை, அதெல்லாம் போடலாம். அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் நீங்கள் உத்தராட்சி போடலாம், விபூதி அணியலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு செயல் என்னன்னா ஒரு நல்ல தியானத்துக்குள்ளே போகும்போது அதுவாக தானாக கலட்டிடும். ஆமாங்க ஐயா, அப்படி தாங்க ஐயா இருக்குது. இப்படி பிடிச்சி நான் இப்படி பண்ணி பார்த்தேங்க ஐயா. அப்போ கூட எடுத்து போட்டுடணும்னு தோணுதுங்க ஐயா. இப்போ எடுத்து போட்டுட்டோன்னா எடுத்து வச்சுட்டு தியானம் பண்ணுங்க. அது ஒன்றும் தாலி கிடையாது இல்லை, பொம்பளைங்க மாட்டிட்டு அலையிடும் அது இல்லைல்ல, அதை கழட்டி வச்சிருங்க. சரி சரி. பெண்களுக்கு வந்து என்னன்னா தாலியை போட்டிருக்கணும். சில பேர் வீட்டில் என்ன, சில பேருக்கு தெரியாது, காலம் கிரகங்கள் சரியில்லைன்னா பெண்கள் தாலியை கழட்டி வைக்கணும். அப்போ தாலியை கழட்டி வச்சா என்ன தெரியுமாவும், இப்போ புருஷனுடைய அலைவரிசை சரியில்லைன்னா அந்த அலைவரிசையை நின்றும். நிறைய பேருக்கு தெரியாது. ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் எடுத்து போட்டுக்கலாம், அந்த அலைவரிசை வந்து அப்படியே நிறுத்தப்படும். புரியுதா? அதில் நிறைய சித்தாந்தங்கள் நிறைய செயலாக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் நுட்பமாக கையாள தெரியாது. அது வந்து அவங்களுக்கு அந்த வடிவத்தை பற்றி தெரியவே தெரியாது. இப்போ பெரிய வந்து ஒரு யோக நிலையில் தியான நிலையில் வர்றவங்கலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த தாலியை மாங்கல்யத்தை கலட்டி வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் விடுபட முடியும், அப்போ தான் தியானத்தில் முன்னேற முடியும். அதுக்குள்ள பெரிய ரகசியம் இருக்குது. உங்கள் கணவருடைய அதிர்வலைகள் வந்து உங்களை தாக்கி உங்களை முன்னேற விடாது. புரியுதா? அந்த 3 முடிச்சுங்கிறது சும்மா கிடையாது. அதுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கு, நிறைய செயலாக்கங்கள் இருக்கு இங்க எல்லாமே. அதனால தான் ஒரு யோகி வந்து எந்த உடல்ல எந்த மெட்டல், எந்த பவுனு, எந்த செயல், அருணாகுடி கூட இல்லாம பிறந்த மேனியோட ஒரு யோகி சமாதி நிலைக்கு போறதுக்கு தயாராகிறான். தியானத்துல எல்லாத்தையுமே ஒண்ணு நீ கலட்டுவ, இல்லைன்னா அவங்களே அறுத்துருவாங்க. இதுதான் உச்சக்கட்ட தியானங்கிறது. அதெல்லாம் இப்ப ஆரம்ப நிலையில பேச முடியாது. இந்த உயர்வான யோகிகளுடைய தியானத்துல எல்லாம் பாருங்க, எவனும் பவுனு சங்கிலி எல்லாம் எவனும் போட மாட்டான், எவனும் தொட மாட்டான். அவன் வேற வடிவத்துக்குள்ள இருப்பான். அப்பதான் அந்த பிரபஞ்சத்தை தொட முடியும், அந்த வாசல் அப்பதான் திறக்க முடியும். வேற விஷயம் உங்ககிட்ட இருந்தா திறக்க முடியாது. யாராவது பெரிய யோகிய புத்தரையோ இல்லை பெரிய யோகி யாராவது ஒருத்தர் பெரிய மாலைகள் அணிந்தாங்கன்னா சும்மா இப்போ உள்ள போட்டோவில் நிறைய 90 போட்டு நிறைய யோகிகளுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் 90 அவங்க அவாய்ட் பண்றாங்கன்னு இல்லை, அந்த நிலையை அவங்க தொட்டுட்டாங்கன்னா அது தேவைப்படலை. அதுதான் விஷயம், அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஐயா சிந்தனை சுத்திக்கிட்டே இருக்குங்க ஐயா, நிறைய சிந்தனை வருது. அந்த டைம்ல சங்கடமா இருக்கு. பெரிய மூச்சு கவனிச்சுன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையற்ற சிந்தனை எனக்கே தெரியுது. அது தேவையற்ற சிந்தனை தெரியுது. அப்படி ஒரு உருவமே நான் பார்த்துருக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க முடியாது. ஆனால் அந்த உருவம் அப்படியே தெளிவாக தெரியுது. இவர் யார் நான் முடிச்ச பிறகு பார்க்குறேன், இவர் யார் நான் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து பார்த்ததே இல்லையே, 25 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாமா வரும், அப்படிலாம் ஒரு சிந்தனை வந்து நம்மளை கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பண்ண முடியும். இப்ப நீயே ஒரு பதிவு தப்பா, நீயே ஒரு வாழ்க்கை பதிவு தான். முப்பிறப்போட தொடர்புல தான் நீ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப உனக்குள்ள இருக்கிற பதிவுகள் வெளியேறிட்டு தான் இருக்கும். நீ எண்ணத்தை பதிவு அந்த இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காத, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் விட்டுரு. உனக்கு தியானங்கிறது வேற வடிவம், அது தானா நிற்கும். சில விஷயத்தை நிறுத்தக்கூடாது, நிறுத்த வேண்டியதை மட்டும்தான் நிறுத்தணும். மனசெல்லாம் போய் நிறுத்தக்கூடாது. அது போய் யாரு நிறுத்துவா? மனசெல்லாம் தியானத்துல உச்ச கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தானா நிக்கிற வேலை. யாருமே மனதை நிறுத்த முடியாதுப்பா. மனது பாட்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், அது சிந்தனை வந்துகிட்டு தான் இருக்கும். அதை ஒருத்தன் கடக்கிறதுக்கு என்னன்னா தன்னை கவனிச்சு தன்னை மறந்து போயிடுவான். அப்ப மனம் ஓடுறது அவனுக்கே தெரியாது. இதுதான் செயல், பார்த்துக்கங்க.